வணக்கம். நம்ம சேனலில் படங்கள் ஒரு மாதம் கழித்து ரிவ்யூ போடுவோம். செலக்டிவ் மூவிஸ் தான் போடுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்ற பெரிய சிட்டியில் தான் வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தால் படங்கள் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இல்லை படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5-6 நாள் கழித்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்ற போது பக்கத்தில் இருக்க சரௌண்டிங் ஊரில் கூட படத்தை 1 வீக்லேயே தூக்கிடுவாங்க. அந்த தமிழில் எக்கச்சக்க படம் வெளியிடுறாங்க. அத்தனை படங்களையும் அமௌண்ட் கொடுத்து பார்க்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் கஷ்டப்பட்டு படங்கள் எடுத்தாலும் கூட பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா படங்கள் பெருசாக வெளியாகிறதில்ல. அதனால தான் நம்ம செலக்டிவாக திரையரங்கில் படம் பார்த்து ரிவ்யூ போடுறோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்தவுடனே படம் போடுற 1 வீக்குள்ளே ரிவ்யூ போடுற படத்தை எப்படி படம் இருக்குது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஒரு மாதம் கழித்து போடுறதுல என்ன மாதிரி நான் சொல்ல வரேன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹாட்ஸ்பாட். விக்னேஷ் கார்த்தி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜனனி ஐயர், கலையரசன், கௌரி, சாண்டி, அம்மு அபிராமின்னு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்கிறாரு. 4 கதை சொல்கிறாரு. முதல் கதை பெண்கள் திருமணமானதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது ஒரு லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. மூணாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனனி ஐயர் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சில இவர் செய்த விஷயத்தினால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அடுத்ததாக இவருடைய அமௌண்ட்டு, இவருடைய ஜாபுக்கு என்ன பண்ணுறாரு, இவரோட மேரேஜ் ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி கதைக்களம் இருக்கும். 4வது கதை தன்னுடைய குழந்தையோட திறமையை எப்படியாவது தொலைக்காட்சி மூலயமா வெளிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிற பெற்றோர். அதில் எதிர்பாராத சம்பவங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதைன்னு சொல்லலாம். இந்த 4 கதையிலையும் நடக்கிற எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே நல்லா ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. நான் செக்ஸியா இருக்கேனா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. காட்சி மூலயமா எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இவங்க வெளிப்படுத்தல. டைலாக் மூலயமா அவங்க சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி டைலாக் மூலயமா சொல்கிறது கிட்ஸுக்கு எந்த விதமான தாக்கமும் இல்லை அவங்க மனசில் நிற்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம யூஏ கொடுக்குற படங்களே நிறைய பாட்டு டபுள் மீனிங்கில் வால் எழுந்ததாகட்டும், இல்லை மற்ற லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காங்க. டைலாக்குமே டபுள் மீனிங் இல்லை மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. அது கிட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்காது. நம்ம இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, சிம்புடைய ஃபேஸ் போட்டு அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் புரியாத மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்ஸும் சேர்ந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்கிறோன்னா, கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்டோரி நல்ல ஒரு தாக்கத்தோட நல்ல ஒரு கருத்தை டைரக்டர் பதிவிட்டிருப்பார். கார்த்திக் இதுக்கு முன்னாடி திட்டம் 2 மற்றும் அடியே படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ட்ரெய்லரில் போட்டுருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு முன்னாடி அடியே படம் வெளிவந்தது இல்லையா. ஸோ அந்த படம் பெருசாக அவ்வளோ சொல்கிற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அண்ட் படமும் பெருசாக இல்லாத மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேரலர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கேப்டன் தோனி ஆர்சிபியில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு பேரலர் யூனிவர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பார். இதே மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஒரு மேல் மேரேஜ் ஆகுறது அப்படின்றது இருக்கும். நார்மலாக ஃபீமேல் தான் தாலி கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஃபன்னியாக மேல் தாலி கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த எம்பாஸ்கருடைய மகன் சொல்கிறதுலாம் ஒரு ரியாலிட்டியாக லைஃப்பில் நடக்கிற ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி டைலாக் கொடுத்துருப்பாங்க. கழுத்தில் ஒரு தாலி ஆம்பளைக்கு ஃபன்னி காமெடி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஜனனி ஐயர் அவங்களோட ஸ்டோரியில் ஆஃபீஸில் எதுக்காக வேலைக்கு விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அது ஒரு காமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவர் பண்ணுறக்கூடிய செயல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இது கிட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக புரியாத லெவலில் தான் விக்னேஷ் கார்த்திக் காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் படத்தோடைய எண்டில் அதில் வர்றது கலையரசன் நல்லா ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்கும், அதெல்லாம் நல்ல ஒரு மெசேஜாகவும் எல்லாத்துக்கும் தாக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
எனக்கெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல. படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு பேசும்போது மியூசிக் டைரக்டர் வந்து ஒரே பிஜிஎம்மை 2-3 எமோஷனல் வர மாதிரி இருக்கும். ஹாப்பி, சோகம், காமெடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது போக 1-2 பிஜிஎம் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே கேட்குற அளவுக்கு ரகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி, அவருடைய கான்ட்ரிபியூஷன், அந்த ட்ரோனில் எடுக்கக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பிக்கலாமா? ஏய் காண்டம் வச்சிருக்கல ஒரு லெஸ்பி. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல ஒரு கருத்தோடு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு.